ப்ரோ எங்கே போகிறீங்க? கேஸ் காலி ஆகிட்டல ப்ரோ, அதான் நிரப்ப போகிறேன். என்ன ப்ரோ இன்னுமா அந்த கேஸை வச்சு எழுதிட்டு இருக்கீங்க? வாங்க உங்களுக்கு வேறு ஆப்ஷன் சொல்கிறேன். இந்தாங்க, இந்த அடுப்பு வச்சு எறிங்க. இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேஸுக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் எப்படினாலும் கரண்ட்டுக்கு செலவு பண்ணோமே ப்ரோ. ஐயோ, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இப்போ கரண்ட்டுக்காக செலவு பண்ணால் தானே இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. வாங்க, இதுதான் பெட்ரோலில் எரியக்கூடிய அடுப்பு. இந்த அடுப்பில் நீங்கள் பெட்ரோலை மட்டும் ஊற்றினா போதும், உங்களுக்கு கேஸ் ஜென்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேஸுக்காகவும் எலக்ட்ரிசிட்டிக்காகவும் ₹1 கூட செலவு பண்ண வேணாம். பெட்ரோலுக்கு செலவு பண்ணணுமே ப்ரோ. சத்திய சோதனை. இந்த மாதிரியான கூறுகட்ட ரீல்ஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் விறகடுப்பையும் கேஸையும் கம்பேர் பண்ணுவாங்க, இல்லை இண்டக்ஷனையும் கேஸையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படின்றது எதனால் வந்துச்சு அண்ட் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன, உண்மையாகவே இந்த ரீல்ஸில் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றது தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த கேஸ் தட்டுப்பாடு எதனால் வந்துச்சு அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். மிடில் ஈஸ்டில் போர் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எதனால் நடக்குது அப்படின்றது தான் தெரியாது. நடிக்காத. பட் நம்ம அரசியல் பேசுறது கிடையாது. மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நீர்வழி பாதை, அதாவது த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர்வழி பாதையை ஈரான் அடைச்சிட்டாங்க. ஸோ அடைச்சிட்டதுனால ஓமன், சவுதி, யுஏஇ இந்த மாதிரி நாடுகள்லேருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த எண்ணெய்கள் எல்லாமே தடைப்பட்டு போச்சு. இது கச்சா எண்ணெய்னு மட்டும் கிடையாது, அங்கேருந்து வரக்கூடிய எல்பிஜியும் தடைப்பட்டு போச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% எல்பிஜியை நம்ம டைரெக்டாக எல்பிஜியாவே இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம். அதில் 90% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த நீர்வழி பாதையாக வரக்கூடிய எல்பிஜி தான். மீதி 40% இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் கச்சா எண்ணெயை பிரிச்செடுக்கும் போது அது கூடவே இந்த எல்பிஜியையும் சேர்த்து பிரிச்செடுப்பாங்க. அப்படி வரக்கூடியது தான். ஸோ மெஜாரிட்டியாக நமக்கு வரக்கூடிய கேஸ் ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜ் அப்படின்றது உருவாக தான் செய்யும். ஸோ இமீடியட்டாக அது டொமஸ்டிக்ல வீடுகளில் எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது தட்டுப்பாடு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுக்குது. மார்ச் 9 கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கச்சா எண்ணெயிலேருந்து இந்த பெட்ரோல், டீசல், எல்பிஜி மாதிரியான விஷயங்களை பிரித்து எடுக்கிறவங்க. ஸோ அவங்க இந்த ப்ரொபேன், பியூட்டைன் மாதிரியான கேஸஸோட ப்ரொடக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் எல்பிஜி சிலிண்டருக்கே டைவர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. இது எதுக்காகன்னா 60% வரக்கூடியது லாக் ஆகி போயிருக்கு. ஆனால் மீதி 40% நம்ம இன்னோஸில் தானே ரெடி பண்ணுறோம். அப்போ நமக்கு க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலிருந்து நம்ம எல்பிஜியை எடுத்துட முடியும் அப்படின்றதுனால ஸோ இந்த ப்ரொடக்ஷனை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தட்டுப்பாடு வர்றதுலேருந்து தவிர்க்கலாம் அப்படின்றதுனால இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா எல்பிஜியும் ஒன்லி ஃபார் டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. அதாவது ஹோட்டல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் சிலிண்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நம்ம வீடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ரெட் கலர் சிலிண்டரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, அதில் கேஸை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நடக்குது இல்லையா. நம்ம நினச்சிருப்போமா திடீர்னு போர் வரும், திடீர்னு இந்த மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உலக அளவுலேயே இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் போது நம்மளோட வாழ்க்கையிலையும் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்போ வேணால் வரலாம். திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துகளோ இல்லை நம்ம சின்ன விஷயத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம், அது ஒரு பெரிய விஷயமா மாறிடும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளோட சேவிங்ஸ் மொத்தமாக காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட சேவிங்ஸை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே வழி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அதுவும் இப்போ ஜிஎஸ்டிலாம் வேற ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கான சரியான நேரம். ஒரு மாதத்துக்கு 700 1000 வரைக்கும் நீங்கள் ப்ரீமியம் போட்டாலே போதும். ஒரு 10 20 லட்ச ரூபா வரைக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும், எந்த ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக டிட்டோவோட மாஸ்டர் கிளாஸ் ஒன்று நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 2 நாள் நடக்கக்கூடிய இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் டே டேர்ம் இன்சூரன்ஸ், 2வது நாள் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒரு நாளைக்கு 60 மினிட்ஸ் நீங்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் தியரியா மட்டுமே இல்லாமல் ரியல் லைஃப் கிளைம் ஸ்டோரிஸை வச்சு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹானஸ்டான ஸ்பாம் ஃப்ரீயான ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணி சரியான இன்சூரன்ஸை தேர்ந்தெடுங்க. இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியில் எதையாவது ஒன்றை கிளப்பி விட்டுறாங்க. திடீர்னு சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு ஆயிரும் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது சிலிண்டர் காலியாகி 10 நாள் வரைக்கும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்திருக்கும். இவங்க இந்த மெசேஜை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் கேட்ட உடனே இமீடியட்டாக ஃபோன் எடுத்து சிலிண்டர் புக் பண்ணிட வேண்டியது. ஆல்ரெடி இந்த பிரச்சனையினால எல்பிஜி தட்டுப்பாடு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அட் அ டைமில் எம்டி சிலிண்டர் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும் போது அது இன்னுமே மிகப்பெரிய தட்டுப்பாடாக மாறிடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டொமஸ்டிக் கன்சூமர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு பொறுமையாக சிலிண்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கமர்ஷியலாக உங்களுக்கு கேஸ் கிடையாது அப்படின்னே கவர்மெண்ட் சொல்லிருச்சு. அதனால உங்களுக்கு ஆப்வியஸாக தட்டுப்பாடு தான். எனக்கு வருத்தம்பா. கேஸுக்கு தட்டுப்பாடு இருக்குதோ இல்லையோ,
ரீல்ஸுக்கு மட்டும் தட்டுப்பாடே இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்போது ரீல்ஸில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிஜமாவே கேஸுக்கு அல்டர்னேட்டிவாக எஃபெக்டிவாக வேலை செய்யுமா அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னன்னா திக்கு திக்கு எரியுது. இதுவானா சிலிண்டரே இல்லாம எரியிற அடுப்புனா இது? அது எப்படின்னா சிலிண்டர் எல்லாம் எரியும்? விறகு போட்டால் எரியும் சிலிண்டர் இல்லாமல், விறகடுப்புக்கு எதுக்கு சிலிண்டரு? இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனமாக நமக்கு கேள்வி கேட்க தோணும். அண்ட் கீ நோட் என்னென்னா, எங்களுக்கு இன்னும் இந்த ப்ராடக்ட் கிடைக்கவே இல்லை, ஆர்டர் கொடுத்துருக்கோம், 10 நாள் 15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல தடவை கேட்டு அசிங்கப்பட்டாச்சு. அந்த ப்ராடக்ட் வரும்போது நான் உங்களுக்கு அது எந்த அளவு எஃபிஷியன்சியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி இது ஒரு சிம்பிளான விறகடுப்பு தான், ப்ளோயர் கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. இதோட டெக்னிக்கல் நேம் வந்து ஃபோர்ஸ்டு டிராஃப்ட் கேசிஃபைடு ஸ்டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விறகடுப்புலாம் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நேரங்களில் விறகு சரியாக எரியலை அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து பயங்கரமான புகை வரும். அந்த மரம் அப்படின்றது அது ஹீட்டுக்குள்ளாக்கப்படும் போது அது 200லேருந்து 300 டிகிரி செல்சியஸ் அடையும். ஸோ அந்த சமயத்தில் அது உள்ளே இருந்து கேஸஸ் எல்லாமே வெளியில் வரும், ஃபியூவல் கேஸஸ் வெளியில் வரும். ஸோ இந்த கேஸுக்கு தேவையான ஆக்சிஜனும் சரியான ஹீட்டும் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸ் எரிஞ்சு அதிகப்படியான ஹீட் அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஆனால் சில நேரங்களில் அதுக்கு போதுமான ஆக்சிஜனோ ஹீட்டோ கிடைக்காததுனால தான் அது சரியாக எரியாமல் அதுலேருந்து புகை வந்து வெளிப்படுது. இந்த புகை வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபியூவல். ஸோ அந்த புகையை நம்ம எரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு புனல் மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அதை வச்சு ஊதும் போது அந்த இடத்துல அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அங்கே மறுபடியும் அது எரிய ஆரம்பிக்குது. இந்த ராக்கெட் அடுப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபேனை மாட்டி இல்லை ப்ளோயரை மாட்டி ஆக்சிஜனை வந்து அதிகப்படியாக சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது அங்கே இன்னுமே வந்து நல்ல பெட்டராக கொழுந்து விட்டு எரியுது. சரி, இது கேஸுக்கு அல்டர்னேட்டிவாக பெஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி கமர்ஷியலாக சிலிண்டர் கிடைக்காதவங்க இதுதான் வாங்கி பயன்படுத்தணும். ஏன்னா இதுதான் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட். வீடுகளில் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பயன்படுத்தலாம். அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. விறகோட விலை வெறும் 10 ரூபா 20 ரூபா தானே. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் நம்ம கேஸை வாங்கி பயன்படுத்தணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம அந்த வாடகைக்கெல்லாம் வீடுகள் பார்க்க போகும்போது அவங்க வந்து கிச்சன் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் கேட்பாங்க. நீங்கள் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணுறீங்களா, மண்ணெண்ணெய் அடுப்பு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம விறகடுப்பு இல்லை மண்ணெண்ணெய் அடுப்பு அப்படின்னு சொன்னோம்னா வீடு தரமாட்டாங்க. கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தான் வீடு தருவாங்க. ரீசன் என்னென்னா, புகை. விறகடுப்போ மண்ணெண்ணெய் அடுப்போ பயன்படுத்தும் போது அதுலேருந்து அதிகமான கரும்புகை வரும் அப்படின்றதுனால அது கிச்சன் மொத்தத்தையும் கருப்பாக்கி. அந்த பிரச்சனையை தான் நம்ம இதில் ப்ளோயர் ஃபேன் போட்டு தீர்த்துட்டோமே, அப்போ இனி விறகடுப்பே பயன்படுத்தலாமே அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக இதில் பிரச்சனை என்னென்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் விறகு நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த ப்ளோயர் ஃபேனையே ஆன் பண்ண முடியும். அடுத்த விஷயம், இது 100% கம்ப்ளீட்டாக புகையை எலிமினேட் பண்ணிடும் அப்படின்றது கிடையாது. அதாவது நம்ம நார்மலாக விறகு எரியிறதை கம்பேர் பண்ணும்போது இது புகையை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்குது. இதில் இருந்தும் புகை வெளிப்பட தான் செய்யும். ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம வேகமாக ப்ளோயரை வச்சு அடிக்கிறோம் அப்படின்றதுனால அது வேகமாக வெளியில் போயிடும். இதில் ஹெல்த் ரிஸ்க்கும் நிறைய இருக்குது. PM 2.5 பார்ட்டிகல்ஸ் வெளியில் வரும். அண்ட் அது போக கார்பன் மோனாக்சைடு மாதிரியான கேஸஸும் இதிலிருந்து வெளியில் வரும். அப்படின்றதுனால நம்ம அதிக நேரம் இந்த அடுப்புக்கிட்ட நின்று சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு ஹெல்த் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இதில் போடக்கூடிய விறகு இருக்கு இல்லையா, அது நீங்கள் குட்டியான அடுப்பு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விறகை குட்டியாக தான் போட்டாகணும். கடையில் உங்களுக்கு குட்டியாக வெட்டின விறகு வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் முழுசாக பெருசாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை வெட்டி போடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ அந்த ராக்கெட் விறகடுப்பு அப்படின்றது பார்க்குறதுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக யூஸ்ஃபுல்லாக தெரியலாம். பட் ப்ராக்டிக்கலாக அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துக்கங்க. அடுத்த ரீல் என்னன்னு பாப்போமா? இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ். இதுல எரியக்கூடிய நெருப்பு பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல எரியற மாதிரி எரியும். ஆனா இது முழுக்க கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய ஒரு அடுப்பு. இனிமே இந்த கேஸ் அடுப்பெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த ஒரு கரண்ட் அடுப்பை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. சொல்லிட்டாருல, கேஸ் அடுப்பெல்லாம் இனி தூக்கி போட்டுருங்க, இந்த ஒரு அடுப்பை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, கரண்ட்லேயே எரி. ப்ரோ கொஞ்சம் நெத்தியில பாருங்க ப்ரோ, ஏதாவது எழுதியிருக்கான்னு. எங்கள் நெத்தியிலலாம் எதுவும் இழிச்ச வாய்கள்னு எதுவும் எழுதியிருக்கா என்ன? ஏன்னா கேஸ் அடுப்பை எடுத்துகிட்டு வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த அறிவெட்ட பைத்தியம். இதில் வேறு லிங்க்னு கமெண்ட் பண்ணணுமா, ப்ராடக்ட்டை அனுப்பி விட்ருவாங்களாம். இவங்க தான் சைனாவிலேருந்து கண்டுபிடிச்சி இறக்கியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ப்ளக்கில் மாட்டினா மட்டும் போதும், அப்படியே கேஸ் அடுப்பு மாதிரி ஃபயர் வரும். இது வந்து ஒரு கேஸ் அடுப்பு தான். அது பின்னாடி கேஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி வால்வ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இதை பிளாஸ்மா ஆர்க் ஸ்டவ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த பிளாஸ்மா ஆர்க் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் இந்த எலக்ட்ரிக்கலாக கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஹை வோல்டேஜ் காரணமாக ஸ்பார்க்கை வந்து அது கிரியேட் பண்ணும். அந்த ஸ்பார்க்கில் கேஸ் வந்து தீப்பிடிச்சு எரியும். இது ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வில் பேட்டரி ஆப்ரேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக வேலை செய்யும். இவனை ஃபாலோ வேறு பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணணும். ஆத்திரங்கள் வருது மக்களே. அவன் அரை நாள் உட்காந்து கண்டென்ட் ரெடி பண்ணி அதை வெரிஃபை பண்ணி அதை சோர்சஸ் எல்லாம் பார்த்து வீடியோ போட்டால் எனக்கு ஃபாலோ வர மாட்டேங்குது. நான் முட்டிட்டு மோதிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க சிம்பிளாக ஃபாலோ பண்ணிவிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணணும். ஆனால் நீ இந்த ஆளே அழுகிறியடா.
நானும் அடுத்த வீடியோலேருந்து இப்படி ஏதாவது போடுறேன்டா. ஆனால் நிஜமாவே எலக்ட்ரிக் பிளாஸ்மா குக்கர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஆர்க்கை வச்சு மட்டுமே வந்து நெருப்பை உருவாக்கி அது மூலமாக சமையல் பண்ணக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு ஆர்க்கை ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுல கம்பேரிட்டிவ்லி எஃபிஷியன்சி லோவாக தான் இருக்கும். அது ப்ராடக்ட் வரட்டும், அப்புறம் செஞ்சு விட்றேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். அடுத்ததா இந்த வீடியோவில் அண்ணன் வந்து பெட்ரோல்ல இருந்து கேஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறாப்புல. 1/2 லிட்டர் பெட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டியாக கேஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு செட்டப் தான். ஜஸ்ட் பெட்ரோல் தான். பெட்ரோலை நம்ம ஓப்பனில் வச்சோம் அப்படின்னாலே அதுலேருந்து மேலே இன்விசிபிள் ஸ்மோக் மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக வேப்பர் ஆகக்கூடிய ஒன்று தான். ஸோ அந்த வேப்பரை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம கேஸ் அடுப்பில் கொடுத்து இன்ஃபினிட்டியாக கேஸை உருவாக்கி சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இந்த கேஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு இதை வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த பெட்ரோல் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக தீப்பிடிக்கவும் இல்லை அந்த வேப்பர் அதிகமாக சேர்ந்துச்சு அப்படின்னா மொத்தமாக வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் வீட்டில் நான் கேஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காதீங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். இப்போ பார்த்தீங்களா பயங்கரமாக நெருப்பு எரியுது. இதுதான் பெட்ரோல்ல இருந்து எடுக்கக்கூடிய கேஸு. அதாவது பெட்ரோலில் வந்து நம்ம காற்றை பம்ப் பண்ணுறோம். அது பெட்ரோலோட வேப்பரை வந்து வெளியில் கொண்டு வந்து அதை அந்த தண்ணி பாட்டிலுக்குட்ட உள்ளே விட்டு மறுபடியும் அதை கேஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். எதுக்காக இடையில அந்த தண்ணி பாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் அப்படின்றது டேஞ்சரஸான ஒன்று. அது அப்படியே ரிவர்ஸ் ஃப்ளாஷ் ஆகி போய் அதோட சோர்ஸ் வரைக்கும் போய் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு பேரியராக இந்த தண்ணீரை வந்து யூஸ் பண்ணுறோம். வரக்கூடிய கேஸ் வந்து முதல்ல தண்ணிக்கு போகும், அதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த டியூபுக்கு வரும். ஸோ ரிவர்ஸ் ஆனாலும் தண்ணி எரியாது அப்படின்றதுனால பற்றிக்காது. வெரி குட்ரா. அண்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாக் கலர் ஸ்மோக் வந்து வெளியில் வர்றதை பார்க்க முடியும். ஸோ பெட்ரோலு இல்லை மண்ணெண்ணெய் எந்த விதமான ஹைட்ரோ கார்பனை நம்ம எரித்தோம் அப்படின்னாலும் அது இந்த மாதிரி பயங்கரமான பொல்யூஷனை வந்து உண்டு பண்ணும். இது நம்ம மண்ணெண்ணெய் ஏர் அடுப்புலாம் பயன்படுத்தியிருப்போம் இல்லையா, அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான வெர்ஷன், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஸ்பெஷலாக பெட்ரோல்லேருந்து கேஸை தயாரிக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளவுதாங்க மேட்ரு. இன்னும் ஆஃப் ஆயிருச்சு. டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆயிருச்சா? மோட்டரில் சார்ஜ் போயிருச்சு. ஐயோ சாமி. இது பார்க்குறதுக்கு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சாலும் கூட இது ரொம்பவே ஆபத்தான ஒன்று. அதனால் தயவு செஞ்சு இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இதுலேருந்து கேஸ் எல்லாம் ஒன்றும் ஜென்ரேட் பண்ண முடியாது. இது ஒரு டுபாக்கூர் ஐடியா தான். அடுத்த ரீலில் பார்த்தோம் அப்படின்னா இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டரை போட்டு சமையல் பண்ணுறாங்க. ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் உயிரோட இருக்க மாட்டீங்க பார்த்துங்க. இதுவும் ஹீட்டர் தானப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஹீட்டர் தான், ஆனால் அது தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கி ஹீட் பண்ணுற மாதிரி கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இந்த மாதிரி பாதி அளவு தண்ணியை வச்சு யூஸ் பண்ணுறது அந்த ஹீட்டரை டேமேஜ் பண்ணும். அதனால் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஆல்ரெடி பல தடவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் அந்த சால்ட் எல்லாமே வந்து சைடில் ஒட்டிகிட்டு இருக்கும். அண்ட் அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களோட குழம்புல கலக்கும். அதனால் உங்களுக்கும் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுதாக்கா, என்னக்கா சிலிண்டர் எல்லாம் அடுப்பறிஞ்சிட்டு இருக்குது? எங்க வீட்டுல மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த வீட்லயுமே சிலிண்டர் எல்லாம் அடுப்பெரியும். இது வந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே நம்ம கழிவுகள் எல்லாத்தையும், ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போட்டோம் அப்படின்னா அனைரோபிக் டைஜஷன் மூலமாக அதுலேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அது மூலமாக நம்ம அடுப்பெரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டெக்னிக்கலி இது ஒரு நல்ல ப்ராடக்ட், கரெக்டான ப்ராடக்ட். ஆனால் குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸாகவே பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது நம்ம எந்த அளவு கழிவுகளை போடுறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு கேஸ் வந்து உற்பத்தி ஆகும். இது கேஸ் சிலிண்டருக்கு ஒரு மாற்றா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது உற்பத்தி செய்யக்கூடிய கேஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி டென்சிட்டி வைஸ் பார்க்கும்போதும் எல்பிஜியை விட பாதி அளவு தான் இதோட எனர்ஜி டென்சிட்டி இருக்கும். அண்ட் இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ இந்த பிரச்சனைக்கு எல்பிஜி கேஸுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய ப்ராக்டிக்கலான அல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் சரி இமீடியட்டாக ஒன்று வாங்கி வச்சுக்கங்க. பட் பட்ஜெட் வேலையில் ஒரு மீடியமான வாட்ஸில் வாங்கி வைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1800 வாட்ஸு. இதை வெறும் 1100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். கார்டுகளில் இருந்தால் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா அங்கே எங்கேயாவது போட்டு விட்றேன். இதில் வாட்ஸ் அதிகமாக 2000 வாட்ஸ் 2200 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி வாட்ஸ் அதிகமாக வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரீசன் ஏன்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற 100 பேரும் மொத்தமாக 2000 வாட்ஸ் அட் அ டைமில் ஆன் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக இபி மீட்டர்லையும் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நம்ம முன்னாடி அப்பப்போ பயன்படுத்தியிருப்போம், பிரச்சனை கிடையாது. பட் இது இப்போ ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரீசனபிளான வாட்ஸ் 1200 1800 வாட்ஸ்க்குள்ள ஒரு இண்டக்ஷனை வாங்கிக்கிறது பெட்டர். அடுத்தபடியாக இன்ஃப்ராரெட் ஸ்டவ். நீங்கள் இண்டக்ஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா இது விலை கம்மியாக இருக்கும், ஸோ இமீடியட்டாக வாங்க. இதுக்கு இல்லை உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக வேற ஒன்று வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்ஃப்ராரெட்டை செலக்ட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான பவர் தான் கன்சியூம் பண்ணோம். இதை டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இன்ஃப்ராரெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இப்போ ரொம்ப நேரம் குக் பண்ணுறோம்
அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது லீனியரான ஹீட்டை கொடுக்கும். இப்போ டக்குன்னு எதையாவது சூடு பண்ணணும், இல்லை டக்குன்னு வந்து இமீடியட்டாக நமக்கு ஹீட் வேணும் அப்படின்னா இதில் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இதில் அடியில் அந்த காயில் ஹீட் ஆகி அதுக்கப்புறமா தான் மெதுவாக பாத்திரம் வந்து சூடாகும். இதில் வந்து டைரெக்டாக பாத்திரத்திலேயே அது ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பாத்திரங்கள் தேவை. இதுக்கு நம்ம எதை வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியாக மைக்ரோவேவ் ஓவனு, எலக்ட்ரிக் குக்கர்ஸு, இல்லை எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் நம்ம எல்பிஜிக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம போகிறது எலக்ட்ரிசிட்டி தான். சரி, எல்லாரும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு மாறிட்டா எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு ஏற்படும். தட்டுப்பாடுன்னா நம்ம டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதை கூட நம்ம நிலக்கரி அதிகமாக போட்டு அதிகமாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் மாற்ற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஃபியூசஸ்ஸு, இந்த மாதிரி கேபிளிங் இதெல்லாம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உருவாகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் சிலிண்டர் நம்மக்கிட்ட ஒரு சிலிண்டர் ஆல்ரெடி இருக்கும். அந்த சிலிண்டரை நம்ம ஈவினிங்காக பயன்படுத்திட்டு, எலக்ட்ரிசிட்டியில் பீக் டைம் அப்படின்றது ஈவினிங் டைம் தான். ஸோ ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சிலிண்டரை பயன்படுத்திட்டு மீதி நேரங்களில் பகல் டைமிங்கில் நம்ம குக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃப்ராரெட்டை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நம்ம மாடரேட்டாக பயன்படுத்தும் போது ரெண்டுமே நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த குக்கிங்கில் பிரச்சனை அப்படின்றது கூடுமான அளவு நம்ம தவிர்க்கலாம். அண்ட் மறக்காமல் சரியான ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக டிட்டோவோட மாஸ்டர் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.